வெல்கம் டு மெட்ராஸ் பசங்க vlogs. ஹெல்மெட் போடாம போறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நானே அது ஆடியன்ஸுக்கு சொல்றேன், நான் பண்றது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய தப்பு தான். ஆனா ஹெல்மெட் போட்டு தான் டிராவலிங் பண்ணணும். நாங்க எங்க லோக்கல்ல இருக்கணும்ன்றதுனால நாங்க இப்படியே நாங்க வந்துடுறோம், அவ்வளவுதான். எங்க போற அப்படியா? எங்க போறீங்க? மாமா கடந்து என்ன மாமா தெரியலையே. எடுத்து என்னண்ணா இருக்கு? இருக்கு, முட்டை லாபா இருக்கு, சிக்கன் முட்டை லாபா இருக்கு, தலைக்கறி இருக்கு, போட்டி இருக்கு, சிக்கன் இருக்கு, ஆத்து இருக்கு, இடியப்பம், வஞ்சர மீன் இருக்கு, ஓகே, ஆம்லேட் கலக்கி புரோட்டா இருக்கு, புரோட்டா சாதா புரோட்டா இருக்கு, சப்பாத்தி இருக்கு, தயிர் சாதம் இருக்கு, இட்லி இருக்கு, தோசை, கறி தோசை, எறா தோசை, பொடி தோசை, மசாலா தோசை. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. இதுக்கு பேரு சிக்கன் லாபா போறட்டா. இலை போறட்டா நல்ல வேகுது. கலக்கி வா, பார்த்தா அப்படிங்க வா. ஏதோ சிக்கனு முட்டையை வச்சு ஊற்றிட்டு ஏதோ பரோட்டா, நாங்கள் அது பேரை மறந்துட்டேன் நான். ஆனால் டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. பயங்கரம் இல்லை, பயங்கரமாக இருக்குது. காட்டு கேமராமேன், இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை இப்படி எடுத்து கலக்கியை கொஞ்சம் இதில் பிச்சு, சால்னாவை கொஞ்சம் எடுத்து அப்பி, ஏமாத்துறாங்க. பயங்கரமாக இருக்கும். மயங்கரம் தான், பயங்கரம் இல்லை மயங்கரம். சாப்பிடுறது வெள்ளை பரோட்டா. ஆனால் உண்மையிலே சொல்லியாச்சு, எப்படி சாப்பிடுறது சொல்லி ஆம்லேட் வச்சிருக்காங்க. உண்மையிலே இது ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் வந்தது. டேஸ்ட்டே ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படியோ தெரியல, கடை சிவன் பார்க்கிட்ட இருக்குது கடை. நீங்கள் பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். வீடியோக்காக சொல்ல, உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருக்குது. எப்படி தானே சார் இருக்குது? சூப்பராக இருக்குது. வெள்ளை பரோட்டா, வெள்ளை பரோட்டா அல்வா மாதிரி இருக்குங்க. வாய்ஸ் இவருக்கு வீடியோ எடுக்கணும் மட்டும் ஒரு வாய்ஸ் அமைங்கிட்டோம். மற்ற டைம் மட்டும் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மூஞ்ச இது மட்டும் எங்கேயா வாங்க. எப்படி இருக்கு? வெரி நைஸ் மாமே, செம்மையா இருக்கு. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அப்புறம் எனக்கு ஆய்வு வரும் ப்ரோ, இந்த ஃபால்ட் இருக்கு ப்ரோ எனக்கு. சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமா இருக்கு, செம்மையா வேற லெவலா இருக்கு. இதுக்கு பேரு கறி தோசை. இந்த கறி தோசை சாப்பிட்ற வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு ஏன்னா அந்த கறி தோசை டேஸ்ட் மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அம்மந்த மாதிரி இறங்கும்.
கொஞ்சமாக எடுத்துப்போம். கொஞ்சம் லைட்டாக கலக்கி மிக்ஸ் பண்ணிப்போம். பரவாயில்ல, ரொம்ப இதுவாக இருக்குன்னு இல்லை. ஐ திங்க் எனக்கு டேஸ்ட் எனக்கு வந்து எனக்கு நார்மலாக தான் இருக்குது, அந்தளவுக்கு எதாவது பெருசாக. ஏன்னா உண்மையாக சொல்லணும் நம்ம ஏனென்றால் கறி தோசை அப்படின்லாம் கிடையாது. சாப்பிட்ற பொருள் எதுவாக இருந்தாலும் நான் லைக் பண்ணி தான் சாப்பிட்டேன். அது பழைய சோறாவினாலும் இருக்கட்டும், பிரியாணியாவினாலும் இருக்கட்டும், பிடிச்சதை சந்தோஷமாக நான் சாப்பிட்டு போயிடுவேன் நான். அவ்வளோதான். Five minutes later. ஓகே ப்ரோ, சொல்கிறேன். இந்த கடை எங்கே இருக்குது, என்னது கடையா? இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாரில் என்ன ஸ்டேஷன் போகிறது, போல் ஸ்டேஷனு உன்னை சொல்ல சொன்னேன் பாரு. ப்ரோ நம்ம வந்து நம்ம வந்து கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க சிவன் பார்க்கு ரவுண்டான இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் சிவன் பார்க் இருக்கும். அந்த சைடு ரவுண்டானத்துக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குது. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ரேட்டோட கொஞ்சம் கரெக்டான ரேட்டாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு ஒர்த்து தான். கொடுத்து கொடுத்து வாங்கி சாப்பிட்ற காசுக்கு ஒர்த்து. உண்மையிலே அருமையாக இருக்குது. ஆனால் இது நீ சாப்பிட்ருக்கேன் அது முன்னாடியே? சரி. நானே இப்போ தான் சாப்பிட்றேன். அதுவும் அந்த கலக்கி வச்சு சாப்பிட்டேன்னா அந்த ஒரு இறங்குது பார்த்தீங்களா, ஐயோ வேற மாதிரி. யாரு? ஓகே. நாளைக்கு எங்கே போன வேலைக்கு எங்கே போகணும் சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க உங்களுக்கு. என்ன குறுகுறுன்னு பார்க்குற? கம்மிட்டப்போ நீ நம்மளா இல்லை நம்பாக்கிட்டே இருந்த. வேணா வாங்கிக்கோ. தோசை மாதிரி இருந்து போறியா? வேணா வாங்கிக்கோ. சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. முன்னாடி பார்த்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. உனக்கு பத்தாது எனக்கு தெரியும். இந்த உடம்ப பார்த்தா ஒரு கறி தோசை சாப்பிட்ற மாதிரியா தெரியுது? இல்லை 4-5 கறி தோசை சாப்பிடுவோம். வாங்கிக்கோ போ. வேற நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? நம்ம சம்பாதிக்கிறது சரியா, கஷ்டப்படுறது, நம்ம ராத்திரி மேலே கண்ணு முடிச்சு உழைக்கிறது, உடம்பு உழைக்க நம்ம டயர்டாகி உழைக்கிறது எதுக்காக? பணம் சம்பாதிக்கிறது. ஒரு வேளை சாப்பாடு தான். அந்த ஒரு வேளை நம்ம எப்பவுமே வந்து நல்ல சாப்பாடாக சாப்பிட்றோம், எப்படியோ நல்லா சாப்பிட்றோம். ஆனால் அந்த ஒரு வேளை நீ நம்ம வெளியே வந்திருக்கோம் பார்த்தியா ஃப்ரெண்ட்ஸோட, அன்றைக்கி ஒரு நாள் திருப்தியாக மனசு பிடிச்சமாக சாப்பிட்டு அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நான் மூச்சு பிடிக்க பேசுனதுக்கு ஒரே எனக்கு சிக்னேச்சர். அவள்தான் பூம்பு மட்டுமே தலையை ஓட்ட ஆட்டுவா போல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஆஃப் ஆயிடுச்சு இப்போ ஸ்க்ரீனு. நம்பர் ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம், இன்னொன்னே ஃபுல்லா பிளாங்கா இருக்கு ஸ்கிரீனு. எனக்கு புரியல இந்த பையனை என்ன டவுட், நீ கேள்வி அந்த டவுட் சொல்லு. எந்த டவுட்டும் இல்லை, ஸ்க்ரீனு பிளாக் ஆயிடுச்சு. ஏன் பிளாக் ஆயிடுச்சு? ஓகே பிளாங்க் ஆச்சு. நம்பர் 1 அது பாத்தியா இல்லையா? நம்பர் 1னா இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. உண்மையிலே கேட்குற டவுட் வந்து எனக்கு புரிஞ்சுது. ஆனால் இவனுக்கு அது புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் கமெண்ட்ல என்னன்னு வந்து சொல்லுங்க. ஸ்க்ரீனு பிளாங்க் ஆகிடுச்சு. வீடியோ எடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ நம்ம அப்படியே எடுக்கிறோம் சரிங்களா. ஒரே இடத்துல வந்து ஸ்டாண்டில் வச்சு நம்ம எடுக்கிறோம். அப்போ வந்து ஸ்க்ரீனு பிளாங்க் ஆகினதுக்கு அப்புறமா நம்பர் ஓடுது. அப்போ அது ரெக்கார்ட் ஆகுமா ரெக்கார்ட் ஆகாதா அது நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு சொல்லி கொடுங்க. முக்கியமாக நீங்கள் வந்து தனுஷ் மென்ஷன் பண்ணி நீங்கள் போடுங்க. நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும். உனக்கு என்ன ப்ரோ? இல்ல நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் வாங்கிட்டு எத்தனதுக்கு அப்புறம் எத்தனை அப்படின்னு என்ன ஒருத்தர் சொல்லிட்டு ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் விஷயம் நான் சொன்னோம். நாங்கள் வந்து எப்போவுமே நாங்கள் இதே மாதிரி தான். ஆனால் இவனுங்க 2 பேர் தான் கொஞ்சம் பேச மாட்டான். நான் எப்போவுமே இதே மாதிரி தான். நான் கடை சிரிச்சின்னு பேசுவேன், கிளுகிலேன்னு இருப்பேன். ஆனால் அவனை பண்ணுற ரியாக்ஷன் எல்லாமே வந்து அவுட் ஸ்க்ரீனில் இதே மாதிரி தான் இருப்பானுங்க, இன்ஸ்க்ரீனில் இப்படி தான் இருப்பானுங்க. ஆனால் பேசுறது கொஞ்சம் தயங்குறானுங்க. அது போக அவங்களுக்கு அது ப்ரிப்பேர் ஆகி வந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. தயவுசெய்து ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்
பண்ணுங்கள். பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு லைஃப்பில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது, எங்களோட திறமை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குன்னு நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியது உங்களோட விரலில் தான் இருக்குது. ஐ மீன் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபில், நீங்கள் அழுத்துற பெல்லில். இந்த ஆப்பிள் சாப்பிட்டு தெரியுமா எப்படி சாப்பிட்ணுன்னு? இப்படி சுற்றி இப்படி எடுத்து வந்துச்சு அப்படியே சுற்றி ஆப்பிள் சாப்பிட தெரியல, எவ்வளோ ஆப்பிள் பற்றி பேசுகிறோம். என்னென்ன சாப்பிட்டது சார்? எல்லாம் பரோட்டா, எல்லாம் பரோட்டா, அதுக்கப்புறம் நைஸ் தோசை, சேர்வக்கலை, நீ நாளைக்கு சொல்லு, நீ சொல்ற. கறி தோசை, ஆபாயில். சரி, நான் வந்து சிக்கன் ஆம்லேட் பரோட்டா, சிக்கன் லாலிபாப், ஜவாப்பு பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து கலக்கி ஒரு ஆபாயில் சாப்பிட்டேன் நான். சரி, ஓகே. இப்போ எல்லாருமே சாப்பிட்ற நல்லா இருந்ததுல டேஸ்ட்டு? நல்லா இருந்தது. போல் அச்சா போல். ஓகே, நம்ம தான் சாப்பிட்டு நல்லா இருந்தது. அப்போ அவங்க சாப்பிட்டது அவங்க பில்லு கொடுத்துறேன், நான் சாப்பிட்டு நான் பில்லு கொடுத்துட்றேன். ஓகே.